நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிற மதிப்புக்குரிய சகோதரர் கணேசராஜா அவர்களுக்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக நான் இன்று திருநெல்வேலிக்கு வந்திருந்தேன். நான் சாத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிறேன். ஏற்கனவே தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் ஐநார் நாகேந்திரன் என்ன செய்தார் என்று சொன்னார். அதற்கு நான் விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால் தம்பி சுப்பிரமணியத்தால் என்ன செய்ய முடியும் என்று நான் நினைத்து பார்த்தால் ஒன்று கூட அவர்கள் செய்ய முடியாது. காரணம், எல்லாமே நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் இன்றைக்கு கணேசராஜா அவர்கள், சுதா பரமேஸ்வரன் அவர்கள், நமது கல்லூர் வேலாயுதம், சந்திரலிங்கம் மற்றும் எல்லோருமே இன்னைக்கு இருக்கிறார்கள். நம்மளுடைய முத்துப்பலவேசம் மாவட்ட தலைவர், நிறைய காரியங்களை நாங்கள் தொகுதிக்கு அநேகமாக எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. திரும்ப செய்ய வேண்டியது எங்களுக்கு மக்கள் தான் எங்களுக்கு ஓட்டு போடணும். இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் காலங்காலமாக என்னைக்குமே இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இந்த தேர்தலில் அது அதிமுகவுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கும். அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சகோதரர் கணேசராஜா அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் நிறைய இந்த நாட்டிற்கு செய்ய வேண்டி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் பிரச்சாரத்தில் பேசும்போது என்டிஏ கூட்டணிங்கிறது நோ டெவலப்மெண்ட் அலைன்ஸ், தமிழகத்தினுடைய வளர்ச்சியை குறைக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார். தமிழகத்திற்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார். சாலைகள், பாலங்கள், விமான போக்குவரத்து. நான் பல நேரங்களில் பேசியிருக்கிறேன். ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னால் அந்த நாட்டினுடைய கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அது முழுக்க மத்திய அரசு அவ்வளவு ஏற்பாடு செய்திருக்கிறது. துறைமுகங்கள், விமான போக்குவரத்து, சாலை போக்குவரத்து இதுவரையிலும் செய்து கொடுத்தது மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணியில் இருக்கும்போது மந்திரி சபையிலே 10 பேர் இருந்தார்கள். இந்த தமிழ்நாட்டிற்கென்று எந்த ஒரு திட்டங்களையும் அவர்கள் கொண்டு வந்தது கிடையாது. என்றால் மேடை போட்டு பேச வேண்டும் என்றால் கூட நான் தயாராக இருக்கேன். அவர்களுக்கு பயம். டெவலப்மெண்ட், நோ டெவலப்மெண்ட் எப்படின்னா இந்த கடந்த 5 வருஷத்துல தான் நோ டெவலப்மெண்ட். ஆனா டெவலப்மெண்ட் ஆனது தெரியுமா? கஞ்சா. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? சின்ன 2 வயசு குழந்தைகளை கற்பழிக்கிறது. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? 70 வயசு பொம்பளைகளையும் ரோட்ல விடுறது இல்லை. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? கொங்கு பகுதியில் தோட்டத்தில் யாரும் குடியிருக்க முடியல. டெவலப்மெண்ட் ஆனது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது. இதுதான் டெவலப்மெண்ட் ஆனது தமிழ்நாட்டில். இதை தான் முதலமைச்சர் நோ டெவலப்மெண்ட் சொல்றாரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். காங்கிரஸ் எங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா கூட்டணியில மட்டும் சீட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எங்க இருக்கா? எங்கேயுமே கிடையாது. கூட்டணியில போயிட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஆலங்குளத்தில் துப்பாக்கி சுடுறோமா, போலீஸ்ல போனா லாக்அப்லயே சுடுறாங்க. எல்லாம் நடக்குது. எல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும்தான் அதெல்லாம் அலங்கோலம் நடக்கும். உண்மையிலே ஆலங்குளத்தில் நடைபெற்ற சம்பவம் என்பது உண்மையிலே மிக வருந்தத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த போலீஸ்காரர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நாட்டு ஆளுகிற முதலமைச்சருக்கு போலீஸ்காரங்கள்ட்ட எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறது தெரியல. ஆக ஒரு கட்டுப்பாடு இல்லாம இன்னைக்கு ஒரு போயிட்டு இருக்கிற அரசாங்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி தான் அது நிர்ணயம் செய்யும் என்பது தெரியும். அந்த கூட்டத்தை நான் பார்க்கல. அந்த கூட்டத்தை பார்த்தா தான் நம்ம பதில் சொல்ல முடியும். நிறைய இடங்கள்ல அவருக்கு கூட்டத்தை காரணம் காட்டி அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்ணிருக்காரு. தேர்தல் ஆணையமும் இதே தான் சொல்றாரு. இல்ல, திமுகவை பொறுத்தவரையிலும் அதாவது அடக்குமுறை சக்தி அதிகமா போயிட்டு இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்யணும் அயோக்கியா அப்படின்னு பேசுறவரை விட்டு வச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சரை பத்தி ஏதாவது தவறா பேசினா உடனே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. இதுதான் திமுகவுடைய ஒரு பாசிச அரசியல். தலைமைச் செயலரை மாற்றிருக்காங்க. அதாவது தேர்தல் அதிகாரி தலைமைச் செயலராக இருந்தனால மாநில அரசுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், உதாரணமா கன்னியாகுமரியில் பார்த்தா அழகு மீனான்னு ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா முழுக்க திமுக மாவட்ட செயலாளர் மாதிரியே பணியாற்றுறாங்க. சாத்தூர்ல ஒரு டிஎஸ்பி பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போலீஸ் துறையும் வருவாய்த்துறையும் இன்னைக்கு இணைந்து தேர்தலில் எப்படியாவது திமுக கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அது நடக்காது.
அதிமுக தேர்தல் அறிக்கை வந்து திமுக வேட்பாளர் வந்து காப்பி கட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதிமுகவை பார்த்து எல்லாம் காப்பி அடிச்சது தான் திமுக. கொடுக்கறன்னு சொல்றதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான். டிவி கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, படிக்கிற லேப்டாப் கொடுத்தாங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து நிறுத்தினாங்க. எதை பார்த்து காப்பி அடிக்கிறான்னு சொல்றாங்க? எல்லாமே கொடுத்தது அதிமுக ஆட்சியில், காப்பி அடிச்சது இவங்க. ஆனா நம்மளை காப்பி அடிச்சேன்னு இவங்க சொல்றாங்க. சரி.